ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். அது என்னென்னா, வாழைப்பழத்தில் ரேடியேஷன் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற வாழைப்பழத்தில் ரேடியேஷன் இருக்குது. அது எப்படி நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்குமா? வாங்க பார்ப்போம். வாழைப்பழத்தில் ஏன் கதிர்வீச்சு வந்துச்சு? வாழைப்பழத்தில் இயற்கையாகவே பொட்டாசியம் சேர்த்து அதிகமாக இருக்கும். அதில் ஒரு சின்ன பகுதி தான் இந்த பொட்டாசியம் 40ங்கிறது. இந்த பொட்டாசியம் 40ங்கிற ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பு தான் கதிர்வீச்சுக்கு காரணம். இதனால தான் வாழைப்பழத்தில் கதிர்வீச்சு இருக்குன்னு அறிவியல் சொல்லுது. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம், வாழைப்பழத்தை சாப்பிட்றது ஆபத்தானு? அதான் இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற பொட்டாசியம் அளவை நம்ம உடம்பே சீராக வச்சுக்கும். அதனால் வாழைப்பழத்தை சாப்பிட்றது தப்பு இல்லை. ஒரு மனுஷன் வாழைப்பழத்தை சாப்பிட்டு ரேடியேஷனால் பாதிக்கப்படணும் அப்படின்னா அந்த மனுஷன் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் சுமார் 100 மில்லியன், அதாவது 10 கோடி வாழைப்பழத்தை ஒரே நேரத்தில் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் அந்த ரேடியேஷனால் பாதிக்கப்பட முடியும். ஆனால் அவ்வளோ வாழைப்பழத்தை நம்மளால் சாப்பிட முடியாது. அப்படி நம்ம 10 கோடி வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா அந்த ரேடியேஷனுக்கு முன்னாடி நம்ம வயிறு வலிச்சு அந்த மனுஷன் இறந்துடுவான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி சயின்டிஃபிக்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.